நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு மறுபடியும் ஒரு பிரேக்கு, மறுபடியும் தேவனோட வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஹல்லேலூயா. குட் நியூஸ் என்னது? புது வருஷத்துன்னு வாக்குத்தத்தம். பேட் நியூஸ் என்ன தெரியுங்களா? தூங்குனா கரெக்டாக பேர் கூப்பிட்டுருவேன். ஹல்லேலூயா. கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, முக்காடு போட்டு கூட சைலண்ட்டாக கப்பல் போகலான்னு நினைக்கலாம். எனக்கு எல்லாம் ஃப்ரேம்லேயும் தெரியுது எனக்கு. ஓகே, நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சது, இன்னும் ஒரு பொட்டு கூட தூங்கலை. அவ்வளோ வேலைகளை கத்தர் செய்ய வச்சுட்டுருக்காரு. ஓகேயா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேஜில் வந்து நில்லுங்கன்னுவேன். அதனால் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம், கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல அற்புதமான இந்த விசேஷத்தை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் எங்களை சந்திக்கும்படி கிருபை பாராட்டின நவிக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் சோத்தரிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த புதிய ஆண்டின் காலை வேளையிலே கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக கர்த்தரோட வார்த்தை, இந்த வருடத்துக்கு கொடுத்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக உங்களை விசுவாச கண்ணோட்டத்தில் கொண்டு போய் கர்த்தரோட வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். முதலாக நம்மளோட தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் நம்மை இந்த வருகிற ஆண்டு 52 வாரங்களும் கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வாரம்? 52 வாரங்களும் அவர் தான் நம்மளை நடத்த போகிறார். வாக்குத்தத்தம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய தேவன் புதிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் சாதாரண மனிதன் அல்ல, ஜெயவுள்ள தேவன், தேவாதி. அவர் புதிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அந்தபடியே ஆக கடவுது. நான் விசுவாசிக்கிறேன், பெரிய காரியத்தை செய்வார். இந்த 52 வாரத்துக்குள்ள கர்த்தர் எனக்கு சவுண்ட் கம்மியா இருக்க, எனக்கு பெரிய காரியம் செய்வார். அதுவும் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய காரியம் செய்வார், அதுவும் புதிய காரியத்தை செய்வார். அந்த வைராக்கியம் இருக்கணும். பழசு முடிஞ்சு போச்சு, அதை பழசை பத்தி பேசாதீங்க, அதை எப்படியோ போச்சு. ஆனா புதுசை பத்தி யோசிப்போம். அந்த ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தேவன் எப்படி இருக்கணும்னா ஃபயரா இருங்க. இந்த ஆண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை எனக்கு அது வாய்க்கும், அது நடக்கும். ஏன்னா வார்த்தை ஒன்றும் கீழே விழாது. என் ஜீவனுள்ள தேவனோட வார்த்தை ஒரு நாள் கீழே விழாது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 2024 நினைக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். 2025 புதிய காரியத்தை செய்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. போட்டோம், எல்லாம் போட்டோம். அடுத்த அப்படியே வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயிட்டீங்க, எல்லாம் அழகாயிட்டீங்க, எல்லாம் புத்தம் புதுசு. என் தேவன்ட்ட பழசே கிடையாது, எல்லாமே புதுசு. ஹல்லேலூயா. எல்லாமே புதுசு. இன்னைக்கு கூட எல்லாம் எப்படி வந்திருக்கீங்க? புதுசா வந்திருக்கீங்க, அழகா வந்திருக்கீங்க, பிராண்டா வந்திருக்கீங்க, புத்தம் புதுசா வந்திருக்கீங்க. அதனால வேத வசனத்தின்படி
புதிதான காரியத்தை செய்கிறவர். ஏசாயா 62 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும், கர்த்தருடைய வாய் சொல்லும், புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். எல்லாமே புதுசுதான். புலம்பல் 3 அதிகாரம் 22 23 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் விசுவாசிக்கிறேன் 2025 ஆண்டுல எல்லாருக்கும் ரக்க வரப்போகுது. என்ன வரப்போகுது? ரக்க. எல்லாம் பறக்க போறீங்க. அன்பான தேவப்பிள்ளை, இந்த வருடத்துல துவக்கத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்வார், புதிய மனுஷனாக மாற்றுவார், புதிய நாமத்தை தரிப்பார், புதிய கிருபை தருவார், புதிய பலனை தருவார். அது மட்டும் இல்ல, எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீ அறியாததும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறியாததும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அறியாதது நடக்க போகுது. புதுசா ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. அறியாதது நடக்க போகுது. இன்னைக்கு எப்பவுமே நம்ம சபையில வந்து எப்பவுமே ஆவியானவர் பேசதான் கர்த்தர் அப்படியே செய்வார். இன்னைக்கு எல்லாரோட 2 நபர்கள் புதிதாக வந்திருக்காங்க. ஓகே, அந்த நபருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீரியஸ். உங்களை போல தான் பால் திரையில வந்து பேட் வாசிப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பாடல் எழுத போறேன்னு கர்த்தர் பல ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார். ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ 2வது பாட்டு ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டுக்கிறார். அதே போல இந்த 2 கீபோர்ட் பிளேயரும் பேட் வாசிக்கிற சகோதரியும் அடுத்த வருஷத்துல இந்த நாளில் கர்த்தர் உங்க கொம்புகளை உயர்த்திருப்பார். யூ வில் ரிசீவ் இட். என் தேவன் சொல்லுகிறதை சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்க, எனக்குன்னு நம்புறவங்க, அவர் பெரிய காரியத்தை செய்வார்னு ஆமேன்னு சொல்லணும். நீங்க சொல்லும் போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஊமையங்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார், செவிடங்கிட்ட பேச மாட்டார், குருடங்கிட்ட பார்க்க மாட்டார், ஊமைகிட்ட செவிடங்கிட்ட கேட்க மாட்டார். நீங்க எந்த லிஸ்ட் எனக்கு தெரியாது. நீங்க பக்காவா இருந்தா பக்காவா வார்த்தை வரணும். அல்லேலூயா. அவர் எப்படி பெரிய காரியத்தை செய்வார்னா, யோபு என்ற பக்தன் 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன். 25வது ஆண்டுல வார்த்தை எல்லாம் நடக்கட்டும். அறியாததும் தெரியாததும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நீங்க அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்படி இருப்பீங்கன்னா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. 4 பேர் தேடி வர போறீங்க அடுத்த வருஷம். நான் செய்யற பிரியாணி, நான் கொடுக்கிற பிரியாணி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை, இதுதான் உறுதி. வேளாளம்ல தொட்டு பார்த்து நம்புறதுலாம் வேணாம், நமக்கு சொல்றதை செய்கிற தேவன். அன்பான தேவன். அது மட்டுமல்ல, இந்த புதிய காரியத்தை செய்கிறவர் உன்னை புதிய மனுஷனாக மாற்றுவார், புதிய நாமத்தை தரிப்பார், புதிய கிருபையை கொடுப்பேன்னு சொல்லுகிறார், புதிய பலனை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டுகளை கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த ஆண்டு உங்களை நடத்த போகிறார். பெரிய காரியத்தையும் புதிய காரியத்தை செய்கிற தேவன் தான் இந்த 2025
52 வாரமும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதுல ஒரு வாரம் கூட நீங்க வரலன்னா நடத்த மாட்டார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு வாரம் வரலனா, ஒரு வாரம் சபைக்கு வரலனா நடக்காது. அறிக்கை எடுங்க, அறிக்கை செய்யணும். 52 வாரம் வரவங்களுக்கு நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 52 வாரம் வரவங்களுக்கு நடக்கும். 52 வாரத்துல ஒரு வாரம் வரலனா நடக்காது. பலிபீடத்துல சொல்றது உண்மை. ஓகே, கொரட்டை விட்டு தூங்குறது, லீவ் போடுறது, மேரேஜுக்கு போறது, பிக்னிக் போறது எல்லாத்தையும் மூட்டை கட்டு. ஏன்னா ஓய்வு நாள் ஆசரிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு யாருன்னா கல்யாண நோட்டீஸ் கொடுத்து வந்துருங்க சிஸ்டர்னா, சாரி சிஸ்டர், எனக்கு ஆசீர்வாதம் வராது, இல்லைன்னா நான் வரமாட்டேன். அங்க போனா மேக்சிமம் 2000-3000 கொடுத்து கணம் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்தா கோடி, இங்க வந்தா கோடி. விசுவாசம் சொல்லுங்களேன். ஏங்க நீங்க எல்லாம் இப்படி இருக்க கூடாதுங்க. எனக்கு இப்ப நான் வெளியே எட்டி பார்த்த டீ சாப்பிடும் போது ஒரே காரா நிக்குது. சோத்திரம், ஒரே காரா நிக்குது. இன்னும் 2 கார் வரப்போகுது. அது யாருக்குன்னு தெரியல. சோத்திரம். விசுவாசிங்க. நம்ம சபை எப்ப லைவா இருக்கணும். அல்லேலூயா. எப்பா நான் சொல்றது பொம்மை கார் இல்ல, நிஜமான கார். என் தேவன் இந்த ஸ்தலத்தில் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் காண்கிறவரும் கேட்கிறவா இருக்கா. இந்த புதிய வருடத்துல நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தரோட வல்லமையான வார்த்தை சபையாருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் யாவருக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையாவது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். இது தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தை. இந்த வாக்குத்தத்தை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன். பக்கத்துல ஆட்டி குலுக்கி சொல்லு, கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். அப்பா பூஸ்ட் குடிச்சா கூட போயிடும். ஆனா இந்த வார்த்தை ஒரு நாளும் பொழுதாது. வேதம் சொல்றது, வானம் பூமி ஒழுந்து போனாலும் என் வார்த்தை ஒழுந்து போவாது. சோப்பர் பேரு கூப்பிடன்னு பயப்படுறாங்க நினைக்கிறேன். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர் மாட்டிக்காதே, இப்பதான் 110 டீப்பா போறது. ஆனா நம்ம சர்வவல்ல தேவனுக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அந்த வசனத்தை யாருக்கு சொன்னது என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆபிராம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜாதிக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், உங்களோட நீங்க பள்ளிக்கு பெருகி உங்களோட பிள்ளைங்க பேர பேத்தி எல்லாமே எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட், எல்லா ஜட்ஜு, ஏன் எம்எல்ஏ கூட ஆகட்டும். என் தேவன் எதையும் செய்வார். ராஜாக்களும் உங்க கோத்திரத்துல வரப்போகுது. வாய் இருக்குங்கிட்ட தான் பேசுவார், காது இருக்கிட்ட தான் பேசுவார், கண்ணு இருக்கிட்ட தான் பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டார். என் தேவன் நல்லவர். உன்னை எப்படி பண்ண போறாரா? பெருக பண்ண போகிறார். செவரை இடிக்கணும், செவரை இடிக்கணும், வீட்டை மேல கட்டணும், பிரதிஷ்டைக்கு வரணும். அல்லேலூயா. நான் ரெடி, பிரதிஷ்டைக்கு நான் ரெடி. ஒரு வீடு ஏற்கனவே ரெடி ஆகுது, 2 ரெடி, அங்க 1 ரெடியா. நம்ம தேவனா
உண்மையா சொல்றேன், பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக. ஏனென்றால் என் பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்கிறீர்கள். வார்த்தை உண்மை உள்ளது. அவர் பலிக்கு பெருக பண்ணுவேன்னு சொன்னார்னா அவர் வார்த்தை மாற. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். தீர்க்கதரிசனம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வார்த்தை உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே. அதுவும் எப்படியா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இன்று அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, மகன மகளே, உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் மகிமையானவர். சபையை பெருக பண்ணுவார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவார். உங்கள் வல்லமையான உங்களோட இருந்து பெருக்கம் வரும். கர்த்தருடைய வேலையை சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களோட வியாபாரத்தில் ஒரு பெருக்கம் வரும். உங்க குடும்பத்தில் ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் பெருகுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் வருமானத்தை பெருக பண்ணுவேன். இந்த ஆண்டு வருமானத்தை பெருக பண்ணுவேன். நிச்சயம் அது எப்படின்னு தெரியாது, நடக்கும். சொல்லுகிறவர் உண்மையானவர். என் பக்கத்தில் இருக்கிறாரு நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் பக்கத்தில் நிற்கிறாருன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பேசுகிறத செய்கிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் சன்னதி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணு என்று சொல்லுகிறார். வேதத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நோக்கி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் ஆசீர்வாதத்தை பெருமைப்படுத்துன்னு சொன்னார். அவர் சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் அவனுக்கு சந்நிதி என்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவன் வாக்குறுதி கொடுத்தபடியாக ஒரு சந்நிதியின் ஒரு அத்தியாயத்தை தொடங்குவதற்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் கர்த்தரோட வார்த்தையோட உடனே தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போனான். We all know that. கர்த்தரோட வாக்குத்தத்தம் வந்த பிறகு மாதங்கள் கடந்து போனது, வருடங்கள் கடந்து போனது, பல ஆண்டுகள் கடந்து போனது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரோட வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். அநேக வேளை கர்த்தர் உங்களுக்கு நிறைய சொல்லி இருப்பார். நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுடாதீங்க. சொன்னவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு இருதயம் இருக்கும்ல, நம்மளை போலதான் அவருக்கு இருந்திருக்கும். அல்லேலூயா. நடக்கல அப்படின்னு சொன்னா சோர்வு கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்னும் நடக்கவில்லையே என்று அவன் இருதயம் மனம் கசந்து ரொம்ப சோர்வடைந்து இருந்தது. Sometimes we also broke our heart. We break our heart. மனசு உடைஞ்சிரும். ஆண்டவர் எவ்வளோ சொல்றாரு, நடக்கல. நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். விசுவாசத்தை ஒருபோது விட்டுடாதீங்க. என் ஆதியாகமம் 15:1 வசனம் சொல்லுகிறது, அவன் சோர்வோடு இருந்த பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. இன்னைக்கு அந்த ஆபிரகாமே என்ற பெயர்ல டேஷ் டேஷ் போட்டு உங்க பேரை போட்டுக்கங்க, உங்க பேரை போட்டுக்கங்க. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், அதற்கு ஆபிரகாமே கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவி? கேட்கிறார், ஆண்டவரே நீ என்ன தருவீங்க ஆண்டவரே? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அவருக்கு அந்த குறை இருக்கு, பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை இருக்கு. ஆனா கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா காலங்கள் வருடங்கள் கடந்து போனது. அவர் தேவனிடத்தில் பேசுகிறாரு, என்ன தருவீர் என்று. அதற்கு ஆபிரகாம் சொல்ல, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, ஆனா சொன்னபடி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே என்று மனசோர்வோடு இருக்கிறான். அப்போது ஆண்டவர் ஆபிரகாம் கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே கொண்டு போறார். கை இருக்கும், கை தூக்குங்களேன்.
ஆண்டு நீங்க உங்க கைகளை பிடிக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாம் கையை பிடிச்சி இப்படியே வெளியிட்டு போறார். வாப்பா வா ஆபிரகாமே, நான் தான் சொன்னேன்ல, நீ தயவு செய்துன்னு கூட வா. அந்த அடுத்த வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டு உங்களுக்கு கைகளை பிடிச்சிருக்கிறார். ஆண்டு உங்களுக்கு கைகளை பிடிச்சார். மனுஷ பிடிச்சா விட்டுடுவான், நீ பிடிச்சாலும் விட்டுடுவ. அவர் பிடிச்சா விட மாட்டார். அவர் பிடிச்சா ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம எப்படின்னா அந்த விசுவாச கண்களை பார்க்கணும். எப்படின்னா விசுவாச கண்களை பார்க்கணும், சாதா கண்கள் இல்லைங்க, விசுவாச கண்களை பார்க்கணும். with the faith of eyes, with the faith of eyes. கண்டிப்பா கர்த்தர் சொன்னது நடக்கும், கர்த்தர் சொன்னது செய்வார். எந்த வயசுல சொன்னாரு? 99. உன் வயசை போட்டுக்கோ, உன் வயசை போட்டுக்கோ. செய்ய போறார், செய்ய போறார். வானத்தை எண்ண முடியுமா? மண் எண்ண முடியுமா? அப்படி பெருக பண்ணுவேன். நீ நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லை. ஹலோ, ஒண்ணுமே இல்லாத இடத்துல தான் உருவாக்குவார், நடக்காத இடத்துல நடத்தி காட்டுவார். அதான் நம்ம தேவன். இருக்கும் பொழுதே சொன்னா அது பேர் தேவன் இல்லை, இல்லாதது அழைக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அப்பதான் ஆபிரகாமோட ஆண்டவர் சொன்னபடி ஆசீர்வதித்தார். அது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்க்கும்போது உபாகம் 1:10-11 வாசிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல. எப்போ? வானத்தின் நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி எப்போ? இந்நாளில். எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. சொல்லுங்க, வாய் திறந்து 1000 மடங்கு. 1000 மடங்கு சொல்றதுக்கு காசா பணமா? விசுவாசம் தான் அதுக்கு. எவ்வளவு மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே. எப்ப சொன்னார்ப்பா? இப்பதான் சொல்றார். சொல்லபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 1000 மடங்கு ஆகும்படி பெருகவனு கர்த்தர் சொல்றார். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிதான் 10-12 வருஷத்துக்கு முன்னாக நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கும் பொழுது கரெக்டா ஒரு 7 மணி 6 மணி சாயங்காலம் 4 மணினா போய் சேர் கட்டுவேன். ஏசு சபையில் போயிட்டு நியூ இயர் சர்வீஸ் நடத்துறதுக்கு அங்கே நானும் குடும்பமும் உட்காரத்துக்கு பல குடும்பங்களாம் வந்திருக்கீங்க. எல்லாம் மொத்தமாக போயிட்டு சேரில் வந்து துப்பட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு வருவேன். அப்போ ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஆண்டர் பேங்க் கிடையாது, பிஸ்னஸ். ஒரு ஊழியக்கார்ட்ட விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு போனேன். என்னது விசிட்டிங் கார்டு எடுத்து போனேன்? இது எப்படியாவது விசிட்டிங் கார்டு ஆசீர்வதிங்க. அவர் இதை பார்த்து தூக்கி போட்டு ஆண்டவர் உனக்கு சபை ஊழியர்னார். நான் வந்துட்டேன். திருப்பி இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். விசிட்டிங் கார்டு போய் காமிச்சேன், தூக்கி போட்டார். ஆண்டவர் உனக்கு சபை ஊழியர். வாக்கு தத்தம் பண்ணின உண்மை உள்ளவர், இன்னைக்கு கோட்டு போட்டு முன்பாடி நிற்க வச்சிட உண்மையானவர். அது உண்மைனா சொன்னது உண்மை, இப்ப சொல்றதும் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். நான் பக்கத்தோடு நடந்தது சொல்ல, எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்றேன். எனக்கு செய்தது உங்களுக்கு சொல்றேன். கிடைக்க போறது உங்களுக்கு சொல்றேன். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். 1000 மடங்கு போங்களேங்க. இலவசமா எடுத்துக்கோங்க. புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. சீரியஸ். Something big is going to come. Something big. இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் உங்களெல்லாம் ஒரு ஃபாரின் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். Something big is going to happen. வாய் திறந்து சொல்லுங்க, something big is going to happen. Something big is going to come. Something big is going to come. It's on the way. வழியில இருக்கு. எங்க இல்ல, வழியில இருக்கு. நீ போய் ரெடியா விசுவாசங்களுக்கு தான் கொடுப்பார். அது கண்ணர்களுக்கு கொடுப்பார், காதர்களுக்கு கொடுப்பார், அப்புறம் வாயர்களுக்கு கொடுப்பார், ஊமைக்கு கொடுக்க மாட்டார். 52 வாரம் வரலன்னா கொடுக்க மாட்டார். இதெல்லாம் கவனிச்சுக்கணும்.
சும்மா வந்து லாட்டரி டிக்கெட் போய் பெருசா பண்ணுவோம் சோத்திரம். உடன்படிக்கை ஆபிரகாம் உடன்படிக்கை பண்றார். இன்னைக்கு சபையோட உடன்படிக்கை பண்றார். எல்லாம் ரைட் ஹேண்ட் தூக்குங்க. ஆண்டு நிச்சயமா சொல்ற பலிபடுறது, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பலிக்கு பெருகுவீங்க. ஆனா ஒரு உடன்படிக்கை 52 வாரங்கள் வரணும். வரல வரல அதுலயே வார்த்தை இருக்கு இல்ல. அல்லேலூயா. 52 வாரம் வரல அதுலயே இருக்கு இல்ல. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஜோரனோட ஒரு கது தொட்டாது போயிடுங்க. நான் வந்துட்டேன் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இல்ல இல்ல. என் தேவன் ரொம்ப உண்மை உள்ளவர். அவர் வார்த்தை மாறாதவர். இது வரைக்கும் சொல்ற சின்ன சின்ன விஷயம் கூட என் கர்த்தர் கொடுப்பாரு. எப்பயோ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் சபை ஆனணும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைனா, கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் மனசார நினைச்சேன். நான் ஆசைப்படுவேன். சொன்னபடியே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாரு. என் மனைவிட்ட சொல்வேன், நியூ இயருக்கு பிரியாணி போடணுமா, எனக்கு எப்படியாவது போடணுங்க. பேசுறதுனால தப்பே கிடையாது, யோசிக்கிறதுனால தப்பே கிடையாது, கேட்கறதுனால தப்பே கிடையாது. எங்க அப்பா கேட்கிற யாவரும் கொடுக்கிற தேவன். நான் போயிட்டு மோனிஷ் பிரதர்ட்டு போயிட்டு பிரியாணி போடுங்க பிரதர்னு கேட்கல, அவரே வந்தார், நான் செய்யறேன். ஏன்னா அங்க அவர் சொன்னாரு, இவர் இங்க சொல்றாரு. என் தேவன் நினைப்பதை காட்டிலும் செய்கிற தேவன் தான். 2 விதமான ஆகாரத்துக்கு, ஒண்ணு ஆவிக்குள்ள ஆகாரத்தை கொடுக்கிறாரு, முடிஞ்ச உடனே சரீர ஆகாரத்தை கொடுக்கிறாரு. என் தேவன் எதை கொடுத்தாலும் பெஸ்டா இருப்பார். இப்படிதான் 10 சொன்னதை இன்னைக்கு சாட்சியத்தை நிறுத்துறார். இப்போது விசேஷமா சொல்லுகிற வாக்கு தத்துவம் கர்த்தர் செய்து காண்பிப்பார். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்து போனாலும் ஆனாலும் அவர் வார்த்தை மாறாது. ஆண்டவர் விசேஷமா ஆபிரகாமுக்கு வாக்கு பெறும்போது அவர் வாக்குறுதி கொடுத்துட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், பாப்பா கையை பிடிச்சிட்டு வா. எதை பார்க்க சொன்னாரு? வானத்து நட்சத்திரங்களா பார். அப்புறம் எதை பார்க்க சொன்னாரு? மணலை பார்க்க சொன்னார். உடனே இவர் யோசிக்கிறார், வானத்து நட்சத்திரத்தை பார்த்தா எப்படி ஆஸ்வதிப்பாரோ, மணலை பார்த்து எப்படி ஆஸ்வதிப்பாரோ. நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ணணும். சொல்லிட்டோன்னு போய் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அந்த பீரோ மாத்திடணும், வேற பீரோ வாங்கணும், பெருசா வாங்கணும். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நினைக்கிறதுனால தப்பே கிடையாது. பெருக பண்ணுன்னு சொன்னாருன்னா, நீ பழைய ட்ரங்க் பட்டியே வச்சிருந்தா ஒண்ணு நடக்காது. கொஞ்சம் திங்க் பண்ணு, பிராடா பிக்கா திங்க் பண்ணு. ஓகே, நான் பெருசா வரப்போகுது, பெரிய பீரோ வாங்க போறேன், பெரிய வீடு வாங்க போறேன். இப்படி பெருசா சொல்லும் பொழுது கர்த்தர் பெருசா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரை கூப்பிட போற, பி கேர்ஃபுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 பேர் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களையே எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களையே எடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எதில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஓ, எதில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நீ பாடினது உண்மைனா பெருக்க வரும். நீ பாடினது உண்மைன்னா வாக்குத்தத்தம் நடக்கும். ஏதோ சும்மா பாடுறாரு, நானும் மியூசிக் பாடுறேன்னு சொன்னா ஒண்ணுமே வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வராது. உப்ப அறிக்கையோட பாடும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வான
என்னலடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்னலடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்னை கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எப்படியா எண்ணில் அடங்கா அது வசனம் எப்படி பாடு எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே நீங்க தான் பாடுனீங்க யார் பாடுங்க நீங்க தான் பாடுனீங்க வருமா வரும் வருமா வரலனா நீ சரியா பாடலன்னு அர்த்தம் அல்லேலூயா உன் பேட்டரி வீக் வார்த்தை என்னைக்கும் மாறாது காலையில் எழுந்திருச்ச உடனே பிரஷ் வழுக்கிறதுக்கு முன்பாக விசுவாசம் எழுந்திருச்ச உடனே பெட்ஷீட் எடுத்துன்னு எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எடுத்தோன்னு மொபைலை பார்க்காத எடுத்தோன்னு மெசேஜ் வந்து தான் பார்க்காத அந்த மெசேஜ் டூப்ளிகேட் அந்த மெசேஜ் யூஸ்லெஸ் ஆனா அந்த மெசேஜ் உண்மையானது எண்ணில் அடங்கா நன்மைகள் வரும் சொன்னவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாக தேவன் உங்கள் திரளாய் பெருக பண்ணுவார் ஏனென்றால் அவர் குறித்து சொன்ன உங்களை வைத்த திட்டம் பெரிய திட்டம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஞானம் உள்ளவர்களாக கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஞான உள்ளவராக இருந்தால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் இன்னைக்கு ஆண்டவரே ஒரு blank செக் கொடுக்கிறார் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு blank செக் கொடுக்கிறார் எழுதிக்கோ ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு ஆனா போயிட்டு பக்கத்துல உங்களை பார்த்துட்டு எவ்வளவு எழுதுறான்னு மட்டும் கேட்காத நீ அவங்கள கேட்ட நீ கேட்ட உனக்கு கொடுக்கிறாரு செக்கு நீ எழுது இன்னைக்கு உனக்கு blank செக் கொடுக்கிறாரு நீ அதை நீ தான் எழுதணும் உனக்கு என்ன வேணும் சிஸ்டர் இதை எழுதலாமா பிரதர் இவ்வளவு போடலாமா நீ கேட்ட சுய புத்தி ஞானத்தோட தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் என்கிட்ட blank செக் தான் பண்ணுவேன் ஒரு 20 சைபரை போட்டு நம்பரை மட்டும் நீங்க போடுங்க என்னது 20 சைபரை போட்டு முன்னாடி எதனா ஒரு நம்பரை போடுங்க போண்டுவேன் நீங்க 1 போட்டாலும் சோத்திரம் 2 போட்டாலும் 5 போட்டாலும் சோத்திரம் எனக்கு சைபர் போதும் சைபர் தாங்க ஹீரோவாக்கும் ஜீரோவா போனீங்கன்னா நீங்க நினைங்க நீங்க ஹீரோவா போறீங்க ஒரு காலத்துல ஜீரோவா இருந்தேன் இன்னைக்கு ஹீரோவா இருக்கு ஒரு 40 குடும்பங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துற கத்தோட பெரிய கார பேர் அதுல நீங்களும் ஒரு பார்ட்னரா இருக்கீங்களா எவ்வளவு பெரிய பெரிய காரியம் செய்யறாரு அல்லேலூயா என் தேவன் நல்லவர் என் தேவன் உண்மையுள்ளவர் பெருக்கம் வருது இடிச்சுன்னு போ ஓட்டச்சுன்னு போ பெரிய பீரோ வாங்க தான் போறீங்க அல்லேலூயா ஓ இதெல்லாம் புது காரியம் புதுசா பீரோலாம் கிடையாதுல போ பெரிய கபோர்டு பெரிய டபுள் கபோர்டு வால் ரூஃப் அல்லேலூயா இதை இழுத்து பின்னாடி வை அதை இழுத்து பின்னாடி வை அதை இழுத்து பின்னாடி வை என் தேவன் சொல்லுகிறதை செய்கிற தேவன் நான் சொன்னேன் காசு பணம் இல்லைங்க விசுவாசிங்க விசுவாசிக்கிறவன் பெரிய காரியம் செய்வார் ஏன்னா யாரை பத்தி பேசுறோம் விசுவாசம் தகப்பனத்தை பேசுறோம் அவர் கையை பிடிச்சி காட்டுறாரு உடனே ஒரு டோன் போட்டார் மரத்துக்கு உட்காந்து சொல்லிட்டாரா என்ன அடங்க நன்மை வருது பார்த்தா ஒரு ஃபுல் இடம் அவருதான் ஃபுல் இடமே அவருதான் என்னில் அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே ஓஹோ என்னில் அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே ஆண்டு சமூகத்தில்
அதை கேட்கும்போது ஆதியாகமம் 17:2 சொன்னது போல உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கேட்ட திரளான என்ன ஆண்டவரே, வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் பூமியின் மேல் வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். ஜலத்துல என்ன இருக்கும்? மீன் இருக்கும். இந்த உலகமே மீன் சாப்பிடுது. எல்லா வெளிதேசமும் சரி, வேர்ல்ட் வைடு யாராவது அதுக்கு தீனி போட்டு வளர்க்குறாங்க. ஆனா அது பாட்டுன்னு வளர்ந்துனுக்குது, அது பாட்டுன்னு வளருது, அது பாட்டு நமக்கு தீனி ஆகுது. அதே போல சொல்றேன், அந்த திரளான மீனை போல கர்த்தர் கொடுப்பார். அது யாருக்கு கொடுப்பாருன்னா விசுவாசிகளுக்கு, எனக்கு எனக்கு அப்ப அதை சொல்றது அழகா தான் சொல்லுங்கிறாங்க. எனக்கு என்ன காசா பணம் நான் போகும்போது 1000 ரூபாய் கொடு, நான் கேட்க போறேன். கேட்டாலும் கொடுப்பீங்க, ஆனா கேட்க மாட்டேன். அப்படிதான் சொல்லுது. ஆனா கேட்காம கொடுக்கணுமா? நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. பாக்கெட் எம்டியா இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல. ஐயோ அதுக்குள்ள உள்ள பக்குன்னு ஆயிடுச்சு. நாடா குண்டு போட்டார் மெசேஜ்லயும். வேணே வேணாம், நீ கொடுத்தா சொல்லி காட்டுவேன், அவர் கரெக்டா சொல்லி காட்ட மாட்டேன். அல்லேலூயா. 1ஆம் தேதி ஏதோ பாஸ்டருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், நீ வானே வானாப்பா, நீ கொடுத்தா 1000, எனக்கு கொடுத்தா 1,00,000, எனக்கு கொடுத்தா பெருசா வரும். அல்லேலூயா. He is a good God. 1ஆம் தேதியே கர்த்தர் சொல்றாரு, காது குளிர கேக்குது, உன்னை பலிகி பெருக பண்ணுவேன். எப்போ அந்த நல்லா புரிஞ்சுக்கங்களேன், பிரியாணி சாப்பிட்டவனுக்கு தான் ருசி தெரியும். அல்லேலூயா. பிரியாணி எங்க நடக்கும் சொல்லுங்க, பிரியாணி எங்க நல்லா இருக்கும்? அப்பா சிந்தை எல்லாம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. சிந்தை எங்க இருக்கு? கீழே இருக்கு. ஹலோ, மேல பார்ப்பா, மேல பார். பிரியாணி எங்க நல்லா இருக்கும்? நான் ஹோட்டல் பேரை சொல்லுனா கீழே இருக்கும். பெருக பண்ணுவோம், எங்க பண்ணுவார் இப்படிப்பட்ட ஜனங்களை? வாசனை வந்துருச்சான், கதவை சாத்துறாங்க இயேசு நாமத்தினாலே. என் தேவன் ரொம்ப நல்லவன். அல்லேலூயா. உதாரணம் உங்களை கேட்கறேன்னு வச்சுக்கீங்களேன், சகோதரன் சகோதரி, எந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா எங்க சொல்லுவீங்க? ஆளாளுக்கு ஹைதராபாத், இந்த பக்கம் SS. அப்ப ஏன்னா நீங்க ருசிச்சு பார்த்திருக்கிறீங்க, அந்த சாரத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. தீர்க்க தரிசனமான சாரத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னா வாய் சும்மா இருக்காது, கை சும்மா இருக்காது, கால் சும்மா இருக்காது, தலை சும்மா இருக்காது, ஆடணும். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். என் சபையில் நான் எப்பயோ சொல்லி, நம்ம சபையில சொல்லி இருக்கிறேன், எப்படி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயம் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கை அழுதம் கொடுத்தார், எப்ப மேட்சோ ஆப்படுறதுனே இல்லை, கை தட்டுறதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சார். அல்லேலூயா. இந்த காலை வேலை 1:30 மணிக்கு முகமுகமா பேசுற தேவன் உண்மையான தேவனா இருக்கார். அப்ப மீன் சொல்லும் போது ஆண்டவர் ஏதோ குறிச்சு பேசுறார். அப்ப எடுத்து பார்க்கும் போது ஆவியானவர் வேதத்துல ஒரு சம்பவத்தை எடுத்து காண்பித்தாரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் கெனேசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்களை திரளான ஜனங்களை தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இங்க சம்பவத்தை பார்க்கும் பொழுது இயேசுக்கு எல்லாம் தெரியும். அவர் வலையை அலசி கொண்டிருக்கும் போது ஏன் அலசிட்டு இருக்காருன்னு இயேசுக்கு தெரியாதா?
நல்லா புரிஞ்சுங்க. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அடிச்சான்? அவன் துக்கத்தோடு அலசியிருப்பான். என்னடா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், நான் எவ்வளோ பேரோ மீனை பிடிச்சிருப்பேன், ஆனால் ஒன்றுமே அகப்படலையேன்னு சொல்லிட்டு வேதனையோட அலசின்னு இருப்பான். அதை எடுத்து சுத்தம் செய்துட்டு இருக்கும்பொழுது இயேசுவோட பார்வை அவன் மேலே இருக்கு. இன்னைக்கு அந்த இயேசுவோட பார்வை உங்கள் மேலே இருக்கு. எது துக்கத்தோடு வந்திருக்கீங்க, சோர்வோடு வந்திருக்கிறீங்க, தோல்வி அடைத்தோடு வந்திருக்கீங்க, ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இயேசு அனைத்தும் பார்க்கிறார், இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க யார் வலையை அழைச்சிட்டு கொண்டிருந்தாங்க? பேதுரு போல நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு மூலையில் நின்று அழுதுருக்கலாம், பேசியிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், நடக்கலன்னு புலம்பி இருக்கலாம், வானத்தை பார்த்துருக்கலாம், காக்காவை பார்த்துருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில, இந்த ஜாம வேளையில எப்படி அந்த காக்கா எலியாக்கு விசேஷமாக இறைச்சிகள் அப்பத்தை கொண்டு வந்தது போல, இந்த கால வேளையில கர்த்தரோட வார்த்தை இறைச்சிகளை கொண்டு வந்த காக்காவை போல, இறைச்சிகளும் அப்பத்தை கொண்டு வந்த காக்காவை போல இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தரோட வார்த்தை உங்களை வருது, உன்னை மிகவும் திரளா பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. ருசித்தவர்கள் ஆமென் என்று சொல்வார்கள். கை இருக்கிறவர்கள் கைகளை தட்டுவார்கள். என் தேவன் நல்லவரா இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4:5 பார்க்கும்போது, இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் வலைகளை போடுங்கள் என்றார். அதுக்கு சீமோன் சொல்லுகிறான், ஐயரே, ராபொழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் உங்களோட வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். அங்க இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஒண்ணுமே கிடைக்கல அவனுக்கு, ஆனா மறுபக்கம் கர்த்தரோட வார்த்தையை மறுக்காம உண்மையா செய்யறான். உங்களோட வாழ்க்கையில கூட இப்படி நடக்கும் பொழுது, சொல்லும் பொழுது அடுத்தது உண்மையா செய்வீங்க, விரக்தியா செய்வீங்க. இத்தனை நாள் நடக்கல, இனி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிச்சயம் நடக்காது. நீ ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் இயேசு ட்ரையல் போடுற சட்டம் இல்லை. அவர் சொன்னா செய்கிறவர், சொன்னா செய்கிறவர். தாமதமாகும், டோன்ட் வரி. லேட் ஆகும், டோன்ட் வரி. பெருக பண்ணுவேன்னு சொன்னா பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உடனே பிளான் பண்றாதீங்க. டிசம்பருக்குள்ள பெருக பண்ணுவாரா, பிப்ரவரிக்குள்ள பெருக பண்ணுவாரா? சொன்னதை செய்கிறவர். தாமதமானாலும் 99 சொன்னவர் சொன்னதை செய்து காண்பித்தார். உங்களுக்கு நிச்சயமா செய்து காண்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். என்ன தெரியுமா, உங்களை பலிக்கு பெருக பண்ணிட்டாருன்னா ஓகே, 75 உங்களுக்கு, 75 உங்களுக்கு, 75 உங்களுக்கு. நான் எவ்வளவு உற்சாகமா சொல்றேன் பாத்தீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு 25 வரப்போகுதுன்னு. அதான் விசுவாசம். என்னில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஓஹோ, என்னில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மனுஷனை பார்க்காத, ஒத்தாசை வராது. அவரை பாரு, மனுஷன் ஒத்தாசை கொடுப்பார். அல்லேலூயா. தானியேலு காரியங்கள்லாம் வாய்த்தது, சிங்கவாய் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க. தானியேலின் தேவன் தேவன், தானியேல் தேவனோட தேவன். அந்த தானியேல் சிங்கத்தை கட்ட என் தேவன் வாயை கட்டுவார்னா நிச்சயமா கட்ட மாட்டார். 100 வயசுல முழங்கால் விட்டு ஜெபிக்கிற மனுஷனை படி ஜெபிக்கிறியா? 100 வயசுல கூட முழங்கால் விட்டு 3 வேளை எப்போது ஜெபிக்கிற மாதிரி பால்கனி திறந்து ஜெபிக்கிறாருன்னா, இப்ப 60, 30, 20லயே வந்து முட்டி போட முடியல. ஐயோ டாக்டர் திட்டுறாரு, ஐயோ முட்டி வலி, சுகர் வலி, போதுவியும் வராது. ஆண்டுக்காக வைராக்கியமா முழங்காலிடும் பொழுது முழங்காலின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மூளை செய்யாதது, மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். கடன் அடினுமா, முழங்கால் போடு. பிரச்சனை சால்வ் ஆகணுமா, முழங்கால் போடு. உனக்கு மேல இருந்து கொட்டணுமா, முழங்காலே போடு. 52 வாரமும் வரணும். வந்தால் வரும், வரலனா
வரலனா இதான் உடன்படிக்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ சொன்ன உடனே அவரு கொண்டு அள்ளி கொடுக்குறதில்ல. இப்போ அப்பா கூட ஒரு பொருள் வாங்கி கொடுக்க, நீ நல்லா படிச்சுனா வாங்கி தருவேன். நான் கூட சின்னத்தில் படிக்கும் போது எங்கள் அப்பா சொல்லுவார், நீ நல்லா படிச்சா வாங்கி தருவேன். படிக்க மாட்டேன். நாடா இப்படிலாம் பேசுறாரு, சுத்தம் படிக்க மாட்டேன். ஏதோ ஜஸ்ட் பாஸ்லேயே வந்துட்டேன். அப்போ இயேசு கூட இருந்திருக்காரு. அல்லேலூயா. இத்தனை பேர்கிட்ட பேசணுமே. He made me a knowledgeful person. அவரோட நானும் என்னான நானும். அல்லேலூயா. அவர் கொடுத்தாருன்னா எதையும் செய்வார். ஃபர்ஸ்ட் எனக்கு காரை ஓட்ட தெரியாது, பயம், ஓட்ட மாட்டேன். இப்போ மனைவி சொல்றாங்க, நாங்கள் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்க. ஞானம். அவர் கொடுத்தாருன்னா மகிமையான காரியத்தை செய்வார். அவரை பார்க்கும் பொழுது ஒத்தாசை உதவி வரும். இந்த நேரத்தில் இயேசு விசேஷமா இயேசு திரளான ஜனங்களுக்கு போதித்து பண்ணி கொண்டு இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்க, இயேசு அந்த திரளான ஜனத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும், பிரசங்கித்து கொண்டு இருந்தாலும், எப்படி இப்போ நான் பிரசங்கிட்டு இருக்கேன், பிரசங்கிச்சுட்டு இருந்தாலும் ஒவ்வொரு வண்டியும் துபாய்க்கு போகிறதுன்னு தெரியுது. யாரும் எந்த வண்டி துபாய் போகுதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, சொல்லிட்டேன், சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும்ல, இவனோட போட்டு கொடுத்துட்டாருன்னு. சரி, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எச்சரிப்பின் சத்தம் வருது, பி கேர்ஃபுல். லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, அது மட்டும் தான் சொல்லுவேன். லெஃப்ட்ல ஒன்று, அடுத்தது இவ்வளோ லூப் போட்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே சட்ட கலர் சொல்லுவேன். நான் பேர் சொல்ல மாட்டேன், ஷர்ட் கலர் சொல்லுவேன். மாட்டிப்பீங்க. என்ன சொன்னாங்களே, என்னது ஷர்ட் கன்ஃபார்ம். ஐயோ, நான் மாட்டிக்கிறேன். அப்ப பிரதர் கண்டுபிடிச்சிட்டார். அப்ப ஜென்சன், ஐயோயோ எப்படி ஷார்ப்பா இருக்கீங்க பாருங்க. என் தேவன் ரொம்ப நல்லவர். எல்லா ஜனத்துக்கும் ஒரு போதகம் பண்ணி கொடுத்தாலும் இயேசுவோட இருதயம் பேதுரு மேலேயே இருக்கு. ஐயோ, நைட்டெல்லாம் உக்காந்தாடா, அவன் ஒண்ணுமே அகப்படல. ஆனாலும் நான் கேட்டோன்னு கொடுத்தான் பத்தியா, கேட்டோன்னு கொடுத்தான் பத்தியா. அப்ப சொன்னேன், இல்லாத போது இயேசு கேட்கும் போது கொடுக்கணும். ஒண்ணு இல்லாத போது நீ கொடுத்து பாரு, அள்ளி கொடுப்பார். நான் சொல்றேன், தெரலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒன்னு ½ an hourல ஒரு ரெட் கலர் பேக் வரும். ரெட் கலர் பேக் வரும். கர்த்தர் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் சீடு, பெஸ்ட் சீடு, ஃபர்ஸ்ட் சீடு, முதல் காணிக்க கர்த்தருக்கு கனமானதா கொடுங்க. நீ கொடுத்து பாருங்களேன். எண்ணிலடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஓஹோ, எண்ணிலடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டிருந்தாலும் அவர் இருதயம் அவனே பார்த்துட்டு இருக்கு. நேடா ரொம்ப துக்கமா இருக்கிறான். ஏன் அவனை பார்த்தாருன்னா, பேதுரை குறிச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். பேதுரை குறிச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் அலசிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அலசிக்கிட்டு கிடைக்காம, ஏதோ ஒண்ணு கிடைக்காம துக்கத்தை நின்னுக்கிறீங்க. ஆண்டரோட இருதயம் பலிபடுத்த உங்களையே பார்க்குது, உங்களையே பார்க்குது. ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கீங்களா? மகனே துக்கத்தோட வந்திருக்கியா? மகளே துக்கத்தோட வந்திருக்கியா? எட்டி பார்த்து சொல்றார், மகளே துக்கத்தோட வந்திருக்கியா? மகனே துக்கத்தோட வந்திருக்கியா? மகளே துக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கியா? என் தேவன் பார்க்கிறார். நீ அலசிட்டு இருக்க. பாஸ்டர் கூட யோசிக்கலாம், ஆண்டவர் என்ன பார்க்கலையேன்னு. பின்னாடி கூட பார்ப்பார். என் தேவன் அப்படித்தான் அலசிட்டு இருக்கும்போது அங்கேயே பார்த்து நின்றார். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பேதுரு கவனத்தை திருப்ப, தன்னுடைய திட்டத்தை சித்தத்தை செய்ய கரெக்டான நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 25வது ஆண்டு கரெக்டா உங்களை பார்த்திருக்கிறார். கரெக்டா உங்களை பார்வை வந்துருச்சு, பார்வை வந்துருச்சு. 25வது ஆண்டு நல்ல காலம் பிறந்துடுச்சு. பலுகி அமைக்கு குலுக்கி 50 எனக்கு உனக்கு. He is a good God. நீ கொடுக்கலனாலும் சரிப்பா, உங்க அன்பு இருந்தா போதும். நான் 50 உனக்கு எனக்குன்னு சொன்னேன், பணம் சொன்னேன்.
அன்பை கொடுத்தா போதும். ஏன்னா எங்க அப்பா எனக்கு அன்பு நிறைய கொடுத்துருக்கிறார். அன்பு உனக்கு கூட. அதனால தான் காலையில் 4 மணிக்கு எழுதி ஜபத்தோட இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு கண்ணு கூட உறங்கல எனக்கு. என் மனைவி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, 7:45 வந்தேன். 10 நிமிஷம் அடி பெட்ல படுத்தேன். அதுக்குள்ள திருப்பி எழுச்சிட்டு முடியல. என்னால மைண்ட் இங்கே ஓட்டுது. என்னல் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னல் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு படகு கொடுத்தவனை பார்த்து வெறுமையாக போகிறானே என்று எண்ணி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நைட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. நைட்டெல்லாம் இது வரைக்கும் எனக்கு வாய் திறந்து சொல்லுங்க, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கல, ஒன்றும் கிடைக்கல. சொல்ல வாய் திறந்து சொல்லுங்க, என்ன எனக்கு கிடைக்கல, இன்னும் எனக்கு நடக்கல. இது இயேசு பார்த்துட்டார். நைட்டெல்லாம் இருந்த ஒன்றும் இல்லை. போதகம் பண்ணி முடிச்ச போட்டை கட்டணும், போட்டை கொடுத்துட்டான். அவன் பாட்டுன்னு அழிச்சிட்டு இருக்கான். இயேசு அவனையே பார்த்தார். ஆனாலும் இந்த துக்கத்தில் இருந்தாலும் தண்ணியே கொடுத்தான்ல, அவனை வெறுமையா அனுப்புறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். டேய் மகனே வாங்க, போயிட்டு ரைட்ல போடு, ரைட்ல போடு. என் தேவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நாள்ல இருந்து உனக்கு ஆலோசனை கொடுப்பார். ஏனென்றால் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று. இயேசு ஆலோசனை ஆச்சரியமா கொடுக்கிறவர், அவர் மகத்துவமானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? பேதுரு கூறினார் என்றால், ஆழத்துல படகு தள்ளி கொண்டு போய் உங்களை வலைகளை போடுங்க என்றால், அவனுக்கு தேவையான மீன் எங்க இருக்கிறது என்பதே இயேசு கண்கள் கண்டது. அல்லேலூயா. உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அவன் மீனவன், ஆனா அறியல. எங்க மீன் இருக்குதுன்னு தெரியல, ஆனா எங்க மீன் இருக்குதுன்னு மீனை படைச்சவருக்கு தெரியும். ஒரு வாட்டி வரி கட்டணும், கையில காசு இல்ல. மத்திய 17:27 வசனத்தை பார்க்கிறோம். மீன் வாயிலிருந்து வரி பணத்தை எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு மீனை கரெக்டா பார்க்கிறார். நான் சொல்றேன், உனக்கு கரெக்டா கர்த்தர் கொடுப்பார். ஆதியாகமம் 16:13 சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை காண்கின்ற தேவன். பேதுரு உண்மையாக உத்தமமாக எதை கொடுத்தான்? படகு கொடுத்தான். ஆபிரகாம் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின்படி தான் கொடுக்கப்படுகிறது. கையில காசு, கையில காசு, உடன்படிக்கையின்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை. ஏன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் 99 வயதான போது, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு ஆராதனை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களே, தேவ செய்தியை கேட்டு தீர்க்கதரிசன வார்த்தை பேசுறத கேட்க வந்திருக்கிறீங்களே, அவர் யாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, இங்க ஒரு பஞ்ச் வைக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படியா? உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன பண்றாரு? எப்படி இருக்கணுமா? உத்தமனாய் இருக்கும் பொழுது உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ உடன்படிக்கையில என்னன்னா, தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? நம்ம உத்தமமா இருக்கணும். 52 வாரம் வருத்துல உத்தமமா இருக்கணும். தசமபாவ குடுக்கத்துல உத்தமமா இருக்கணும். சபைக்கு பயந்து வருகிறதுல உத்தமமா இருக்கணும். ஆராதனைக்கு வருவதில் உத்தமமா இருக்கணும். சொல்லுங்களேன், உத்தமமா இருக்கணும்.
உத்தமமா இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி வைப்பாராம்? பலிகி பெருக பண்ணுவார். நீ வரல இல்ல, நீ வரல இல்ல, கடன் சொல்றீங்களா? நீ வரல இல்ல, அப்போ ஒத்தாசையும் இல்ல. எண்ணில் அடங்கா எண்ணத்தையும் எண்ண மாட்டேன், எதையும் எண்ண மாட்டேன். நீ 52 ஆண்டு வாரமா நீ வந்துடு, உன் 2 விரல் வலிக்கும். 2 விரலும் எதுக்கு? எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஓ, எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னை கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஆதியாகமம் 6:9 வாசிக்கும் பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாக உத்தமனாயிருந்தானா என்று வேதம் கூறுகிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் முழு உலகமும் வெள்ளத்தில் அழிந்த போதும் உத்தமா வாழ்ந்து நோவா அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். என்னவா இருந்தாம? உத்தமனா இருந்தான். ஆபிரகாம் பார்த்து எப்படி சொல்றாரு? நீ அப்ப 99 வயசுல ஏடாவரமா இருந்திருக்காரு நினைக்கிறேன். அந்த 99 வயசுக்கு முன்னாடி ஜாலியா சுத்தி ஜாலியா இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அப்ப சொல்றாரு, மகனே, இந்த 99 வயசுல பேசுறாரு, ஹலோ, நீ எனக்கு நடந்து உண்மையா உத்தமமா இரு. நீ உத்தமமா இருந்தா நான் உன்னை பலிகி பெருக பண்ணுவேன். அது எல்லா காரியத்திலும் ஒரு பெருகம் வரப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன். யாருன்னு தெரியல, ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க. அது ரோஸ் கலர் பில்டிங், அந்த ரோஸ் கலர் பெயிண்ட். நான் உள்ள வருவேன். அல்லேலூயா. அப்ப நான் உள்ள வரும் பொழுது நீங்க இந்த பாட்டை போடணும். என்னல் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுத்தே. என்னல் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என்னாக 14ஆம் அதிகாரம் 24 வசனங்களை பார்க்கும்போது, காலேபை குறித்து கர்த்தர் கூறும் பொழுது, என்னோட தாசனாக காலே உத்தமமா என பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்துக்கு மறுபடியும் அந்த கானானை சுதந்திரமாக பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்றார். காலேபை பார். ஏன்னா கர்த்தரோட பார்வையில காலேப் உத்தமமா இருந்தார், நோவா உத்தமமா இருந்தார், ஆபிரகாம் உத்தமமா இருந்தார். எஸ்ரா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் உத்தமமா போதித்து வேத பார்வையிட காணப்பட்டான். அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேல் கட்டளைகளை நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியத்திலும் துணை நின்று ராஜா கண்களை தயவு கட்டளையிடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏன்னா எஸ்ரா கர்த்தரோட கண்களுக்கு முன்பாக உத்தமமா இருந்தான். எப்படி இருந்தானா? அப்போ உத்தமமா இருந்தா பலிகி பெஸ்ட் இஸ் கோயிங் டு கம், பிக் இஸ் கோயிங் டு கம். 2 நாளாக 19:11 சொல்லுகிறது, யோசுவா என்ற யூதா ராஜா ஒவ்வொரு பட்டணத்தில் நியாயாதிபதிகள் நியமித்து அவர்களை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தம இருதயத்தோடு ஜனங்களுக்கு நியாயம் விசாரிங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உத்தம செயல்களை கண்டு கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார் என்று. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஏன் உங்களிடத்தில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் உத்தமமானவர். அவரோட வழிகள் உத்தமமானது, அவருடைய செயல்கள் உத்தமமானது. அவர் யாரா? அவர் உத்தமமானவர். அவருடைய வழிகள் உத்தமமானது, அவருடைய செய்கைகள் அவர் சாயல படைத்த நம்ம எப்படி விரும்புறாரு? உத்தமமா இருக்கணும்.
ஏன்னா உபாகம் 32:4 சொல்லுகிறது, அவர் கண்மலை. மோசே அவரை குறித்து கூறும் பொழுது அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் என்னதான்? அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். 2 நாளாக 19, 19, 11 சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் இருதயத்தை நீ ஆண்டு கொடுத்தல்ல, ஆண்டவர் உன்னை வெறுமையா அனுப்ப மாட்டார். பேதுரு வெறுமையா அனுப்பலங்க, ஆலோசனை கொடுக்கிறார், போய் வலைய போடு. வலைய போட்டது ஒண்டி தான் அவன் இழுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க. நான் சொல்றேன், இந்த 25வது ஆண்டு, இந்த நியூ இயர் காலை வேளையில 17 ஆதியாகமம் 2வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பலுகி அதுவும் மிகவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். எப்படி விசுவாசிக்கணும்னா, என்னால கட்டி இழுக்க முடியாது, என் சொந்தக்காரனை கூப்பிட போறேன். யாரு சொந்தக்காரன்? அவன் தான் பார்க்கணும், இது அவன் தான் பார்க்கணும். அவன் தான் உங்களை ஏடகமா பார்த்தான். இது தேராது, இது வேஸ்ட். என் கூட பிறந்தவங்க சொன்னாங்க இவ வேஸ்ட். ஆனா அவங்க வேஸ்ட். சொன்னதெல்லாம் டிக்கெட் வாங்கிடுச்சு. ஆனா கர்த்தர் நிக்க வச்சார். ஏன்னா என் கர்த்தர் கூட நிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் வாயை விசுவாசிக்குது, என் கண் விசுவாசிக்குது, என் கை விசுவாசிக்குது. எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. பெருக்குவேன் சொன்னவர் யாரு? பெரிய காரியங்களை செய்கிறவர். அது எப்படி செய்வாராம்? மிகவும் புதிய காரியம் செய்வார். ஹலோ, இன்ட்ரோடக்ஷன் தான் சொன்னேன். சொல்லுகிறவர் யாரு? ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஒரு கட்டுரைல ஸ்கூல்ல எழுதிருப்பீங்களே, முன்னுரை, அப்புறம் பொருளுரை, முடிவுரை. நானு ஆரம்பமே சொன்னேன், என்னது? புதிய காரியத்தையும் பெரிய காரியத்தையும் செய்கிறவர். எப்பா நான் என்ன சொல்றேன், காசுன்னு கேட்காதீங்க. அவர் தான் பேங்கே. ஏன்னா அவர் தான் பேங்க். நீங்க போகும்போது, ஆண்டவரே எனக்கு காசு கொடுங்க கேட்காதீங்க, உங்க ஏடிஎம் கார்டு கொடுங்கணும். என்னது? ஏடிஎம் கார்டு கொடுங்கன்னு போதுமே. அன்லிமிட்டட். எதுவுமே கேட்க தேவையில்லை. எங்க வேணா கடைசி வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுவா சிப்பு தேயிற வரைக்கும் தேய்ப்பாங்க. அதுவும் நம்ம ஜனம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போட்டு 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 மிஷின் உடைஞ்சிடும். ஐயோ, எண்ணில் அடங்கா நன்மைகள் வருதே, என் கண்கள் ஏறெடுப்பே. விசுவாசம். எண்ணில் அடங்கா நன்மைகள் வருதே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. இந்த புதிய ஆண்டுல உத்தமமா இருங்க. வேதத்தை வாசிக்கிறதுல நீங்க தான் சொல்லணும். வேதத்தை வாசிக்கிறதுல, சபைக்கு வருதுல, அப்பா அம்மா கிட்ட, சாப்பிட வேலை செய்கிற இடத்துல, பாஸ்டர் கிட்ட, தசோபாவத்துல, காணிக்கையில, முழங்கால் ஜபத்துல, எல்லா விஷயத்துல நீ உத்தமமா இருந்தினா, அவர் உனக்கும் எனக்கும் செய்த உடன்படிக்கையின்படி உன்னை மிகவும் மிகவும் பெரிய திரளா பெருகுன்னு சொல்லுங்க. மிகவும். அதாவது அந்த மிகவத்துக்கு அளவே இல்லை. வானத்துக்கு பூமிக்கு அளவில் அது போல மிகவும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் விசுவாசிக்கிறேன். இடம் லுஃப்தான்சா ஃப்ளைட் வந்து நிறுத்திடுவாங்க. நினைக்கிறதுனால தப்பு இல்லையம்மா.
அல்லேலூயா. நினைக்க தப்பா? ஐயோ பாஸ்டர் ரொம்ப ஆசைப்படுறேன் நினைக்காதீங்க. உண்மையா சொல்றேன். இஸ்ரேல் கதை எட்டு போயிடுவேன். அல்லேலூயா. சகோதரி உஷா கீழே கை கொடுத்தாங்க எனக்கு. அண்ணா நாங்களும் ஒரு எல்லாம் மொத்தமாக இட்டு போயிடலாம். சோத்திரம். எனக்கு நன்மை வரும், நன்மை வரும். எனக்கு வருதுன்னா யாருக்கு வருது? உங்களுக்கும் வந்தது. எனக்கு சொல்லுங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு பேசின 25ஆம் தேதி காலையில 2 மணிக்கு பேசின வார்த்தை எனக்கு. நல்லா கை வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை ஷைனி வாசிங்க. ஆதியாகமம் 17:2. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். இந்த வார்த்தை யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க. எனக்கு. யாராருக்கும் கொடுக்காதீங்க, உனக்கு தான். இல்லையா? ஹஸ்பண்டு குத்தா மனைவிக்கு, மனைவி குத்தா ஹஸ்பண்டுக்கு. ஒரு வாட்டி ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அவங்க அம்மா ஒரு ட்ரங்க் பெட்டி கொடுத்தாச்சான் பொண்ணுகிட்ட. ஓகே, மனைவி சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட், நான் சாகும் போது தான் அந்த பொட்டியை திறந்து பார்க்கணும்னு. அவரும் ஓகேட்டார். எல்லாம் காலங்கள் ஓடுது. அவங்க மனைவி ஹஸ்பண்டை எதுவும் மறைக்கவும் மாட்டாங்க, எல்லாத்தையும் உண்மை சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாட்டி சொல்லுவாங்க, அந்த பொட்டியில் இருக்கிறதுக்கு நீங்களும் கேட்கல நானும் சொல்லுங்க. சரி சொல்லுமா அப்படின்னாரு. அதை எடுத்துட்டு அந்த பொட்டி தூக்கணும். அந்த கணவர் திறந்து காமிச்சுனா 2 பொம்மை இருந்துதான். என்னதுதான்? 2 பொம்மை. என்னதுமா இது 2 பொம்மை? இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்போ சண்டை வந்தாலும் ஒரு பொம்மை செய்ய. உங்கள் 2 பேருக்கும் கோவம் வந்ததுன்னா, சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய? ஒரு பொம்மை செய்ய, சத்தமாக படாத ஒரு பொம்மை மட்டும் சேர்ந்து வை. அப்போ ஹஸ்பண்ட் கேட்டாராம், இத்தனை வருஷம் நம்ம குடும்பம் நடத்தணும், 2 பொம்மை தான் செய்தியான்னு. உன்னை மனைவி உள்ளேருந்து 1 லட்சத்தை கையில் கொடுத்து, நான் பொம்மை செய்தெல்லாம் விற்று இந்த 1 லட்சம் கொடுக்குறேன் நாங்களாம். அப்போ எவ்வளோ பொம்மை வந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையோட நிறைய பொம்மை இங்கே வரும். அல்லேலூயா. நான் நிறைய பொம்மை விற்றுருக்கேன், என் மனைவி நிறைய பொம்மை விற்றுருக்குறாங்க. ஹலோ, அங்கேயும் பொம்மை இங்கே விற்று தான் இருக்கிறீங்க, சும்மா கதை ஓடாதீங்க. அல்லேலூயா. பொம்மை விற்றுருந்தீங்க ஆமேன்னு சொல்லுங்க. பொம்மை இருந்ததுன்னா ஆமேன்னு சொல்லுங்க. என் தேவன் எல்லாமே வீட்டுக்கு வீடு வாசப்படி. 52 வாரம் வந்தால் ஆசீர்வாதம். ஒரு நாள் வரனாலும் இல்லையா? நான் சொல்லிட்டார், ஆண்டு சொல்லிட்டார். ஆரஞ்சு பழம் சொல், கடுகழுகு விதை இருந்தாலும் விசுவாசம். அதே போலதான் கொஞ்ச நாள் நீ வரலனாலும் வராது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் நினைப்போம், கடுகழுகு விசுவாசம் இருந்தாலும். ஆமா, அவர் சொன்னார், அதே தான் இதையும் எடுத்துக்கிறேன். நீ ஒரு நாள் வரலனாலும் வராது. நான் அப்புறமேல நீங்க தீர்க்க சொன்னீங்க நடக்கலன்னா, நான் சொல்லிட்டேன். 52 வாரம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு சோத்திரம் பண்ணி போயிட்டு கரெக்டா 7:30க்கு முன்னாடி 7:15 இயேசு கொடுத்து உட்காரணுங்க. ஓகே, முடியும் போது போகும்பொழுது என் நல்லடங்கா நன்மைகள் வருமே கூட வரும். என் கண்கள் ஏறெடுப்பே, என் நல்லடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, என்னை கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே, என்னை கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. சிம்பிள் மெசேஜ். 2025 என்ன உங்க சர்ச்சில் மெசேஜ்? எங்க அப்பா பெரிய காரியம் செய்ய போறாரு, அதுவும் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. என்ன செய்ய போகிறாரு? முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. பெரிய காரியத்தை செய்தாரு, புதிய காரியத்தை செய்தாரு. என்ன செய்ய போகிறாரு? மிகவும் திரளா பெருக்க போகிறாரு. முடிவுரை என்னது? உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. என்ன சப்ஜெக்ட்? இன்னைக்கு என்ன மெசேஜ்? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரிய காரியத்தை செய்கிறவர், புதிய காரியங்களை செய்பவர். எப்ப செய்வாரு? உத்தமமா இருக்க செய்வாரு. என்ன செய்வாரு? மிகவும் திரளாய் பெருக. அதுவும் ஒரு கட்டளை வைக்கிறாரு. என்ன கட்டளை வைக்கிறாரு? 52 வாரமும் வரணும். ஏம்பா 325 நாள்ல ஒரு 52 நாள் ஆண்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. 10ல ஒரு பங்கு தசமம் கொடுக்க தெரிஞ்ச உனக்கு 365 நாட்களில்
எவ்வளவு நாள் கேட்கிறாரு? 52. அதுவும் எத்தனை மணி நேரம் கேட்கிறாரு? 3 மணி நேரம். 2 மணி நேரம் தான் உப்பு பண்றோம் நம்ம. 7:30 இருந்து 9:30. அது கூட வரலன்னா நீங்க உங்களுக்கு என்னல அடங்கா நன்மைகள் வரல. தனியா உட்காந்து பாண்டுருங்க. எழுந்திருக்கும் போது என்னல அடங்கா நன்மைகள் வரல கண்ணாடி போய் பாடுங்க. ஏன் வரல கேட்கும். நான் போல, நான் வரல. வரும் சொல்லிட்டேன். வந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. பிளஸிங் வந்துட்டு இருக்கு. பெருக போகுது. வால் ரூஃப் பெருசாக்குங்க, நெருக்கமா இருந்தா பெருசாக்குங்க. என் கர்த்தர் சொன்னதை செய்வார். இது விசுவாசத்தோட நம்புறவங்க மட்டும் நிச்சயமா இந்த ஆண்டு என்னை பலிக்கு பெருக வைக்க போறாரு. நான் அந்த பெருக்கத்தை பார்க்க போகிறேன். நம்பி விசுவாசிக்கிறவங்க மட்டும் எழுந்து பாடிட்டு உட்காரணும். ஹல்லேலூயா. அதுவும் சொல்றேன், காது இருக்கிறவங்க கிட்ட காது இல்லைன்னா பேச மாட்டார். குருடன் கிட்ட ஊமை கிட்ட பேச மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். என் சபை விசுவாசிகளுக்கு கண்ணு இருக்கு. என் சபை விசுவாசிகளுக்கு, என் விசுவாசிகளுக்கு, என் விசுவாசிகளுக்கு கை இருக்கு. கை தட்டு, வாயை திறந்து பாடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, மறுபடியும் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து என்னெல்லடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. என்னெல்லடங்கா நன்மைகள் வருதே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. நல்ல தகப்பனே, my heavenly Father, the Holy Ghost, you are moving in this time, in this early morning, my Lord. இந்த நிசப்தமான நேரத்துல, இந்த பிரசன்னமான நேரத்துல உம்முடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். நீ பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசத்தோடு நிற்கிறார்கள். நீ புதிய காரியத்தை செய்வீர் என்று விசுவாசம் நம்புகிறார்கள். நீ பெருக வைக்க போகிறீர் என்று. என் தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அல்லவோ. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி இருக்கிறீர். ஓ சபையே, உன் அஸ்திவாரத்தை கர்த்தர் அசைத்து உயர்த்த போகிறார். நீ கண்மலையின் தேனை போல இருப்பாய். மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உன் கொம்பு உயரும், உன் கொம்பு உயரும். இனி நீ அவமானப்பட போவதில்லை. தைரியமா நில்லு, கம்பீரமா நில்லு. செத்த தேவன் உன் கூட வரல. ரைட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல. எஸ், 24வது ஆண்டு கிடைக்காத மீன் 25வது ஆண்டுல மீன் கிடைக்க போகுது. அதுவும் எப்படி கிடைக்க போகுது? திரளா கிடைக்க போகுது. இது விசுவாசம். ஆமென் சொல்லு. விசுவாசம். ஆமென் சொல்லு. விசுவாச கைகளை தட்டு. இது போதாது, உற்சாகமா தட்டு. கைகளை உயர்த்து. ரபாலா சிங்கானா மம்மா ஹந்தோ ரிமெஹெந்தோ ரே கசோல லபகோ பலஹெல்ல ததன்னி மோதோ பகேதன மம்மா ஹந்தோ ரேயோ பலதரப சகலிபோதா ஃபலெமே மத்தோரோ பபெசதனி மம்மா பரி சப்பலிகோ லமதரபா. My God, I want to prophesy for my children. உம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை நீ சொன்னபடியே என் கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட யாவருக்கும், மேல் ஸ்தலத்தில் கேட்ட யாவருக்கும், கீழே அமர்ந்து கேட்ட யாவருக்கும், விசேஷமாக யூடியூப் வாயில பார்க்கிற யாவருக்கும் என்னலடா நன்மை வரப்போவதற்காக நன்றி. விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரத்தோடு அமருவோம். ராபாலா தூரமா சன்னி மதரலபா. Thank you Lord for this wonderful beautiful day, my Lord.
இந்த காலை நிசப்தமான வேளையில நல்ல ஆகாரமாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என் கர்த்தர் அதிகமாக செய்ய போவதற்காக நன்றி. பிதா குமார் இயேசு நாமத்தில் வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா சொல்லுகிறேன். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லி அனுப்பினார், என்னெல்லாம் நடமை உங்களுக்கு வரதான் போதும். என் தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நல்ல கொடுத்த வார்த்தைக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். May God bless you all. Amen.